ஷெகன்ஷா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். தாங்கள் என்னை அழைத்தீர்களாமே. நீ பார்மலின் 3 மகன்களையும் விடுதலை செய்தாயா இல்லையா? இதுவரை இல்லை ஹுசூர். நான் என்ன யோசித்தேன் என்றால், நீ இன்னும் என் கட்டளையை நிறைவேற்றவில்லையா? நான் பார்மல் மகாராஜாவுக்கு உத்தரவாதம் அளித்துள்ளேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா? எனது உத்தரவாதத்தை விட உனது ஆலோசனை பெரியதென்று எண்ணுகிறாயா? அங்கு என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? உடனடியாக நான் கூறியதை நிறைவேற்று. அவர்கள் மூவரும் சாம்பரில் என் முன்பாக இருக்க வேண்டும். என்னை மன்னியுங்கள் ஹுசூர். தங்களுடைய கட்டளைகள் நிறைவேற்றப்படும். வணக்கம் மகாராணியாரே. பான்பூரின் ராஜா சூரியபானின் தாயார் தங்களை காண வந்திருக்கிறார். சூரியபானின் தாயாரா? இங்கேயா? வாருங்கள். வணக்கம் ராணியாரே. எனது கையில் இருப்பதை பார்த்தீர்களா? இதன் இடையில் வைத்து கழுத்தை மட்டும் நசுக்கினால் உடலை விட்டு உயிர் உடனே பிரிந்துவிடும். எனக்கு புரியவில்லை. பார்மல் மகாராஜாவை எதிர்த்து வந்தவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அவர்கள் மகாராஜாவை எதிர்த்து பேசுகிறார்களா? சரியா தவறா என்று சொல்வதற்கு உரிமை இல்லை. ஆனால் எனக்கு உரிமை இருக்கிறது. ஏனால் இந்த ஆமீருக்காக எனது மகனை நான் பலி கொடுத்திருக்கிறேன். எனது சூரியபானை. தங்களுக்கு தெரியுமா, வெட்டப்பட்ட எனது மகனின் தலையை என்னிடம் கொண்டு வந்த போது நான் அழவில்லை. அந்த தலையை பார்த்து நான் கர்வத்தில் பூரித்து போனேன். நான் பெருமைப்பட்டேன். அவ்வளவு பெரிய தைரியசாலியை பெற்றெடுத்ததற்காக நான் கர்வப்பட்டேன். ஆனால் தாங்கள் எல்லாம் ஒரு மகாராணி. தங்கள் மகளை முகலாயனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்து விட்டீர்கள். எனக்கு அவமானம் நடந்துவிட்டது. அதுவும் அனைவரின் முன்பாக. ஆமீரின் மீது தாக்குதல் நடத்தியது நான், கைப்பற்றியதும் நான் தான். அம்மூவரையும் கைது செய்தேன். ஏனென்றால் பார்மலை கஷ்டப்படுத்துவதற்காக. இவ்வளவு வேலைகள் செய்த எனக்கு இதுதான வெகுமதி? அஸ்ஸலாமு அலைக்கும். பக்சிபானு, தாங்கள் இங்கு? ஆமாம், மேவாரின் வழியாக மகாமங்கா அஜ்மீருக்கு கிளம்பினார். எங்களையும் அழைத்து வந்தார். ஹுசூரின் களைப்பை போக்க வேண்டும். பாத்திரத்தில் வெந்நீரை ஊற்றி அதில் உப்பை கலந்து எடுத்து வாருங்கள். நன்றாக இருக்கிறது. அண்ணன் காயத்தை உண்டாக்குவார், அந்த காயத்தில் தங்கை உப்பை தடவுவார். அண்ணன் ஏதேனும் கூறினாரா? கூறவில்லை. என்னை அவமானப்படுத்தி விட்டார், அதுவும் அனைவரின் முன்பாக. உனது அண்ணன் நான் சுபேதார் மட்டுமல்லாமல் அவர் தங்கையின் கணவர் என்பதையும் மறந்துவிட்டார் போலிருக்கிறது. இன்னும் உறவை ஏற்படவில்லை, அதற்கு முன்பாகவே அவர் நெருங்கிய சொந்தத்தை இவ்வாறு அவமானப்படுத்தி விட்டார். நான் சென்று அவரிடம் பேசுகிறேன். போதும். ஒரு பெண்ணின் உதவியை நாடினேன் என்று எனக்கு அந்த அவப்பெயர் வேண்டாம். இந்த ஷெரீஃபுதீன் ஒரு கோழை அல்ல, தெரிந்து கொள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜுபைதார் அவர்களே. அந்த ஜோதாவின் 3 சகோதரர்களையும் விடுதலை செய்ய மாட்டேன் என்று கூறினீர்கள் அல்லவா? தன் சகோதரி ஷாயின்ஷாவை நிக்கா செய்து கொள்ளப் போகிறாள் என்று அந்த சகோதரர்களுக்கு தெரியுமா? என்னிடம் ஏன் கேட்கிறீர்கள்? இவருடைய அண்ணனிடம் சென்று கேளுங்கள். அவரை தவிர ராஜ்யத்தை பார்த்துக் கொள்ளும் யோகிதை யாருக்கும் இல்லை அல்லவா? சுபைதார் அவர்களே, நான் கூறுவதை எழுந்திரு மைனாவதி. நான் கூறுகிறேன் அல்லவா, எழுந்திரு மைனாவதி. எழுந்திரு, எழுந்திரு மைனாவதி. விருந்தாளிகள் வர ஆரம்பித்து விட்டார்கள். புரிந்து கொள், இது உனது மகளது திருமணமா? இதையெல்லாம் திருமணம் என்று கூறுவீர்களா? தங்களின் உத்தேசம் என்ன? வருபவர்களுக்கு மங்கள ஆரத்தி எடுத்து இனிப்பு கொடுத்து சிரித்த முகத்தோடு வரவேற்க வேண்டுமா? இவ்வாறெல்லாம் நான் செய்ய முடியாது. என்னால் இதை செய்ய முடியாது. இந்த திருமணத்தால் நான் மகிழ்ச்சி அடைய முடியாது. ஒப்பாரிதான் வைக்க முடியும் அத்தை, ஒப்பாரிதான் வைக்க முடியும்.
உங்களுக்கு தெரியுமா, அரசர்களும் மகாராணிகளும் எங்களை வாழ்த்த வரவில்லை, எள்ளி நகையாட வந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன கூறினார்கள் தெரியுமா? உங்கள் மகளுக்கு திருமணம் செய்யவில்லை, அவளை விற்று விட்டீர்கள் என்று கூறினார்கள் அத்தை. முதல் முறையாக தலையை வெட்ட வேண்டிய வீரர்கள் எதிரிகளுக்கு முன்னால் தலையை குனிந்து நின்றார்கள் அத்தை. இல்லை மைனாவதி, தலை குனியும்படி நடந்து விட்டீர்கள் என்று உன்னிடம் யார் கூறினார்கள்? சொல்ல வேண்டுமென்றால் கர்வத்தோடு நீ நிமிர்ந்து நடக்க வேண்டும். ஆமீரின் மக்களை காப்பாற்றுவதற்காக என் மகன் எடுத்த முடிவு மிகவும் சரியான முடிவுதான். ஆம், எவ்வாறு அத்தை? ஜலால் நம்முடைய எதிரி ஆயிற்றே. ஜலால் நமது எதிரியாக இருந்தான். ஆமீரை தரைமட்டமாக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் மைனாவதி, நமது பக்கத்து ராஜ்யங்களை நீ பார். அனைவரின் கண்களிலும் ஆமீரை கைப்பற்ற வேண்டும் என்ற வெறி இருக்கிறது. ஜலாலை கொடுமையானவன் என்கிறோம். அவன் கொடுமையானவனாக இருந்திருந்தால் நம்மோடு இந்த உறவு முறையை ஏன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்? அவன் ஜோதாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்க மாட்டான். உன் மகன்களின் தலையை வெட்டி அனுப்பியிருப்பான். இது உண்மைதான். ஜோதா எதிரியின் இல்லத்திற்கு செல்கிறாள். ஆனால் மைனாவதி, இதுவும் உண்மை. நம் ஜோதா ஷகன்ஷாவின் மகாராணியாக போகிறாள். நீ இதற்காக கர்வப்பட வேண்டும். இவ்வாறு அழக்கூடாது. நீ பெருமை கொள்ள வேண்டும். நீ யார் என்றால், இந்த இந்துஸ்தானின் சக்கரவர்த்தியான ஜலாலின் வருங்கால மகாராணியின் அம்மா. யாரது? யாரது? நான் தான் ஜோதா. சுஜாமல். தாங்களா? தாங்கள் இங்கு வருவதற்கு என்ன தைரியம் இருக்க வேண்டும்? இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை செய்துவிட்டு எந்த முகத்தோடு இங்கு வந்தீர்கள்? நான் எந்த நம்பிக்கை துரோகமும் செய்யவில்லை. நான் யுத்தம் மட்டுமே செய்தேன், சிம்மாசனத்திற்காக. எனது தந்தையார் கண்மூடிய பிறகு அந்த சிம்மாசனத்தின் மீது எனக்கு தன் உரிமை இருக்கிறது. அந்த 3 வீரர்களும் ரத்தம் சிந்தியது கூட தங்கள் உரிமை என்கிறீர்களா? ராஜா சூரியபான் இறந்ததிலும் உங்களுக்கு பங்கு உண்டா? உங்கள் முன்புதானே அவர் தலை வெட்டப்பட்டது. சூரியபான் அவர்களுக்கு நடந்த கொடுமையை பார்த்து எனக்கு வருத்தமாகத்தான் உள்ளது. அதனால் தான் முகலாயர்களிடமிருந்து நான் வந்துவிட்டேன். ஒரு நம்பிக்கை துரோகி மீது என்னால் நம்பிக்கை வைக்க முடியாது. நம்பிக்கை துரோகம் நான் செய்யவில்லை, உன் தந்தையார் தான் செய்தார். மேற்கொண்டு அவர்கள் செய்ய போவது. போதும் சுஜாமல். என் தந்தையாரை பற்றி ஒரு வார்த்தை கூறினாலும் என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. துரோகம் செய்பவரை பற்றி பேசினால் உன்னால் சகித்துக் கொள்ள முடியாதா? முதலில் அவர் எனக்கு துரோகம் செய்தார், பின்னர் ஆமீரின் மக்களுக்கு. இப்பொழுது உனக்கு. நான் கூறினேன் அல்லவா, இனி ஒரு வார்த்தை மேற்கொண்டு பேசாதே. நான் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் வந்து உன்னை சந்திக்காமல் என்னால் இருக்க முடியவில்லை. உன்னுடைய தந்தையார் உனக்கு திருமணம் நிச்சயம் செய்திருக்கிறார் ஜோதா. எந்த ஜலாலை நீ பழி வாங்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறாயோ, அந்த ஜலாலை பழி வாங்குவதற்காகத்தான் நானே விருப்பப்பட்டு தந்தையாரிடம் திருமணத்துக்கு சம்மதம் சொன்னேன். இப்போது என்ன நடக்கிறதோ என் விருப்பத்தோடு தான் நடக்கின்றது. இப்பொழுது தாங்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள். உன்னுடைய தந்தையார் உனக்கு திருமணம் நிச்சயம் செய்திருக்கிறார் ஜோதா. எந்த ஜலாலை நீ பழி வாங்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறாயோ, அந்த ஜலாலை பழி வாங்குவதற்காகத்தான் நானே விருப்பப்பட்டு தந்தையாரிடம் திருமணத்துக்கு சம்மதம் சொன்னேன். இப்போது என்ன நடக்கிறதோ என் விருப்பத்தோடு தான் நடக்கின்றது. இப்பொழுது தாங்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள்.
சூரியபான் இந்த உலகத்தில் இல்லாமல் போகலாம். ஆனால் ஜோதா உயிரோடுதான் இருக்கின்றாள். என் ஆமீருக்காகவும் என் சகோதரர்களுக்காகவும் நான் எதுவும் செய்ய தயாராக இருக்கிறேன். இதோ பார் ஜோதா. ஜோதா உனக்கு ஒன்றுமாகவில்லையே. சுஜாமல், அண்ணா, புடியுங்கள் அவனை. ஜோதா சற்று பொறு. போய் கேள் உன் தந்தை பார்மலிடம் ஆமீரை காப்பாற்றுவதற்காக யாருடன் கைகோத்திருக்கிறார் என்று. அண்ணா, சுஜாமல் என்ன கூறினார்? ஜோதா, சுஜாமல் வந்திருக்கிறான் என்றால் நம்மவர்களில் எவரோதான். அண்ணா, முதலில் எனக்கு பதில் கூறுங்கள். அவன் கூறியதற்கு என்ன அர்த்தம்? ஜோதா, சுஜாமல் ஒரு ராஜ துரோகி. அவனுடைய பேச்சையா நீ நம்புகிறாய்? நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஏன் இன்னும் ஜோதாவிற்கு உண்மையை கூறவில்லை? உனது திருமணம் ராஜகுமாரனோடு அல்ல, ஜலாலுடன் என்று. சரியான சமயம் பார்த்து நானே கூறிவிடுகிறேன் மைனாவதி. அதை சீக்கிரமாக கூறிவிடுங்கள், இல்லையேல் காலம் கடந்துவிடும். வா ஜோதா, வா. நாங்கள் உன்னை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தோம். பகவான் தாஸ், உனது கைகளில் என்ன ரத்தம்? சுஜாமல் வந்திருந்தான். அவனுடன் சண்டையிட்டதால் இவ்வாறு ஆயிற்று. அவன் இங்கே எதற்காக வந்தான்? எப்படி வந்தான்? அவன் ரகசியமாக வந்திருப்பான். நம்பிக்கை துரோகிக்கு வழியா தெரியாது. ஆனால் எதற்கு வந்தான் என்றுதான் புரியவில்லை. அவர் என்னை பார்க்கத்தான் வந்தார் தந்தையே. நான் அவரிடம் கூறிவிட்டேன், உங்களை எப்பொழுதும் சந்திக்க விருப்பமில்லை என்று. நீங்கள் சரியாகத்தான் கூறினீர்கள். இப்பொழுது அண்ணா முன்பு போல இல்லை. தங்களை பற்றி கூட மிகவும் மோசமாக பேசிக் கொண்டிருந்தார். யாரோடு உன் தந்தை கை கோர்த்திருக்கிறார் என்று நீயே அவரிடம் சென்று கேள் என்றார். ஆனால் அவர் பேசியதை நான் கேட்கவே இல்லை. வணக்கம் மகாராஜா, செய்தி வந்துள்ளது. என்ன எழுதியுள்ளது பார்மல்? அது தாயே, திருமணத்தை பற்றிய செய்தி. நாளை அவர்கள் சாம்பருக்கு வருகிறார்கள். திருமணமும் அங்கே நடைபெற வேண்டுமாம். பகவான் தாஸ், நாளையே நாம் சாம்பருக்கு புறப்பட வேண்டும். சாம்பரில் மணமகனை வரவேற்க ஏற்பாடு செய்யுங்கள். சேனைகள், மங்கள வாத்தியம் மற்றும் அனைத்து ஏற்பாடுகளையும் கவனியுங்கள். சரி தந்தையே. எனக்கு புரிந்துவிட்டது தாயே. ஆமீரில் இது எனக்கு கடைசி இரவு. நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் தயாராக இருக்கிறேன். அனைத்து ஏற்பாடுகளும் விரைவாக நடைபெற வேண்டும். யாம் அறிவோம், ராஜபுத்திரர்கள் ஜலாலின் நிக்காவை அனுமதித்து விட்டார்கள் என்று. இருப்பினும் அவர்கள் நம் எதிரி என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. எதிரியும் இடியும் எப்போது ஆபத்தை ஏற்படுத்தும் என்று கணிக்க முடியாது. அதிவீர சூரர்களை
ஷேன்ஷாவை சுற்றி நிற்க வையுங்கள். அதோடு ஒரு படையும் அவர் அருகில் இருக்கட்டும். நான் எவ்வாறு கூறுகிறேனோ அதே போன்றுதான். ஷேன்ஷாவிற்கு வெற்றி உண்டாகட்டும். தங்களுக்கு தான் என் மீது எவ்வளவு அக்கறை. இன்னும் உன் மீது அக்கறை காட்டுவதற்கு நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தான் அவர்களை பற்றி மறந்துவிட்டீர்கள். அப்படி என்றால் நீ விரைவிலேயே நிக்கா செய்து கொள்ளப் போகிறாய். ஆனால் ஆக்ராவில் இருக்கின்ற உன்னுடைய தாயிற்கோ உன் பேகம் ரொக்கையாவிற்கோ தகவலை கூட நீ தெரிவிக்கவில்லை. அவையெல்லாம் தேவையா பெரியம்மா? நான் செய்து கொள்ளப் போவது இன்னொரு நிக்கா தானே. நிக்காவிற்கு பின் அங்கு சென்று விட்டால் அங்கிருக்கும் அனைவருக்கும் இந்த செய்தி தெரிய போகிறது. நான் மிகவும் ஆவலோடு இருக்கிறேன். அந்த புறத்தில் இன்னொரு ராஜகுமாரி பிரவேசித்த பிறகு மற்றவர்களின் முகம் எவ்வாறு மாறப்போகிறதோ. இந்த சிலையை உன்னுடனேயே வைத்துக்கொள் ஜோதா. சிறு வயதிலிருந்து இன்று வரை என் தந்தையும் என் தாயும் எவ்வளவு தடவை எனக்கு கூறியிருந்தாலும் இந்த வாசலை தாண்டி நான் வெளியில் சென்றிருக்கிறேன்.
ஆனால் இன்று இந்த வாசலை தாண்டுவதற்கு என்னால் முடியவில்லை. அம்மா பவானி, உன்னுடைய ஆசீர்வாதம் எங்களுடைய ஆமீரின் மீதும் எங்கள் மக்கள் மீதும் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவர் மீதும் இருக்க வேண்டும்.